ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, பல்வேறு விதமான டைப்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வயது வரம்பு வந்து 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து வந்திருக்குது. அத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 20,000 வந்து உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 24 செப்டம்பர் வந்து குடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, 23 இருக்கும். இன்னும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ல 27 வரைக்குமே டேட் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, சுகாதாரத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு மாவட்ட வாரியா உங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 மாவட்டத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இது வந்து பார்த்தோன்னா, சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ, கீழயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இடத்துல எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த பதவியோட பெயர்ல இருந்து, உங்களோட பெயர், உங்களோட விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்ல இருந்து, உங்க தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, கம்யூனிட்டி இந்த மாரி வந்து ஆதார் எண்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இங்க கீழ குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு தான் வந்து போஸ்டல்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. அதுக்கான அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே குடுத்திருக்காங்க. சேலம் மாவட்டத்துக்கான அட்ரஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல இல்லன்னா நீங்க வந்து தபால் மூலமா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ, என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா வந்து பாருங்க, ஸோ, உங்களுக்கு வந்து சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரட்டரி சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்க போஸ்டிங் இருக்கு. இதில வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா, கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வீலருக்கான டிரைவிங் லைசென்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன பத்தி உங்களுக்கு இங்க கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 19,800 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். அடுத்தது வந்து பாருங்க, உங்களுக்கு முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் கேட்டகரிக்கு வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சுட்டு, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. 2 வீலருக்கான டிரைவிங் லைசென்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும். இதுக்கு வந்து பாருங்க ரூ. 19,800 சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து காசநோய் சுகாதார பணியாளர் கேட்டகரி. இதுக்குமே வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு, நீங்க இல்லன்னா வந்து நீங்க 12th முடிச்சுட்டு, உங்ககிட்ட வந்து அந்த எம்பிடபிள்யூ இல்லன்னா எல்ஹெச்வி இல்லன்னா ஏஎன்எம் இத பத்தி உங்களுக்கு ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாரி இதில சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,300 சேலரி வந்து வரும். அடுத்து ஆய்வக நுட்புணர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க 12th முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரூ. 13,000 சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த இதுக்கு தனித்தனியா போஸ்டிங் வைஸா உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க, உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் மிட் லெவல் ஹெல்த் புரவைடர் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, கிளீனர், எம்எம்யூ கிளீனர், எம்எம்யூல டிரைவரு, பிசியோதெரபிஸ்ட் இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பேச்சுலர் டிகிரில வந்து பிசியோதெரபி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரூ. 13,000 சேலரி வந்து வரும். அடுத்து எம்எம்யூ டிரைவருக்குலாம் வந்து பாருங்க, 8த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். ரூ. 13,500 சேலரி வந்து வரும். எம்எம்யூ கிளீனருக்கு வந்து பாருங்க, 8த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 8,500 சேலரி. அதுக்கப்புறம் எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க வந்து 12த் நீங்க முடிச்சிருக்கணும். அதில வந்து பயாலஜி இல்லன்னா பாட்னி இல்லன்னா ஜூவாலஜி வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம 10த்ல வந்து நீங்க தமிழ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து மல்டி பர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸோ, இல்லன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் இந்த மாரி நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 14,000 சேலரி வந்து வரும். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் புரவைடருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். அதில வந்து ஜிஎன்எம் இல்லன்னா வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி. இந்த மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குமே வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் நாலேட்ஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 13,500 சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அதே மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு, நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு இங்க வந்து பாருங்க 24 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நோட்டிஃபிகேஷன். இது எந்த மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்கன்னா, தென்காசி மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு போஸ்டிங் வந்து 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. ஆயுஷ் டாக்டர் கேட்டகரி, தெரபெட்டிக் அசிஸ்டன்ட், மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கருக்குலாம் 8த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். 35 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 300 பெர் டேக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். தெரபெட்டிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க, நீங்க நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 59 வயசு வரைக்கும் இது எலிஜிபிள். ரூ. 15,000 சேலரி வந்து வரும். ஆயுஷ் டாக்டருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரேஷர் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல.
59 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். ரூ. 40,000 சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாரி ஃபில் பண்ணி, ஸோ நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு, இங்க வந்து தென்காசிக்கான அட்ரஸ் குடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லன்னா வந்து நேர்ல கூட நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 3 மாவட்டத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கு, கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கு, கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு, சென்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஸோ அந்த மாவட்டத்தோட பேர போட்டு .nic.in அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில வந்து ரெக்ரூட்மெண்ட்ன்னு இருக்கும். அதில போய் நீங்க வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி வந்து உங்க மாவட்டத்த வந்து நீங்க போட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.